Good morning, dear students. So, 12th accountancy. So, new lesson, unit 2, accounts of not for profit organization. Okay. So, accounts of not for profit organization. So, most of the business for starting for profit. Okay. So, mostly எல்லா பிஸ்னஸுமே எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் ரன் பண்ணுறது என்னென்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. That means the business is like organization, institution, anything. Okay, company, okay, anything. Okay, so அதனால் maximum the business are started for earning the profit. That means profit means money earn பண்ணுறது தான் business அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. But some of the organizations are started for service motive. Okay, service motive na, for example government hospitals இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 type of hospital இருக்குது, government hospital and private hospital. If you are going to private hospital, you have to pay money for your services, for their service, providing services. In case if you are going to government hospital, you can get free service from doctors and nurses and the institution. Okay, so this is the difference between private hospital and government hospital. That's the same. திஸ் இஸ் த அதே மாதிரி தான் இதுலேயும். ஓகேவா, பிஸ்னஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இருக்குது, தென் சர்வீஸ் மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸும் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ ப்ராஃபிட் மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து இந்த கேட்டகரியில் வராது. எந்த கேட்டகரியில் வராது அப்படின்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வராது. ஓகேவா, ஏன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு மோட்டிவ் எது இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருக்கும். செகண்ட் மோட்டிவ் தான் என்னென்ன அப்படின்னா சர்வீஸ். But in this lesson, this type of organization, the first motive is service and the next motive is another profit. Okay, so main motive என்னன்னா அவங்க வந்து சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா, அவங்களோட செகண்ட் எய்மாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்லேயும் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் டு மணி மேபி இன்கர்டு, ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். லெசன் 2ல். ஓகே, யூனிட் 2 ஜஸ்ட் பேசிக் மட்டும்தான். இது போக எக்ஸ்ட்ரா டீப்லாம் இருக்கும். நம்மளுக்கு பேசிக்காக 12th வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட் அண்ட் ஆர் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். Before starting the lesson, you know the content. Okay, so content பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், தென் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இன்ட்ரோடக்ஷனில் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஃபியூச்சர்ஸ், தட் மீன்ஸ் அட்வான்டேஜஸ். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, தென் ஐட்டம்ஸ் பெக்யூலியர் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட். ஓகே, நம்ம 11th பார்த்தீங்கன்னா பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பேசிக்கான டேர்ம்ஸ் இன் அக்கௌண்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லேயும் ஒரு சில நியூ டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் என்ன பர்பஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், தென் எதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். தென் லாஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, ஸோ இதெல்லாம் அந்த கண்டென்ட்டில் இருக்குது. தென் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் லெசன் யூ நோ த பாயிண்ட்ஸ், சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ். என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அண்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் டெஃபினெட்லி யூனோ. ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகேவா, தென் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட்டு ரீகால் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஓகேவா, என்னென்ன அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னென்னு பாரு. நம்ம 11th நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, மேபி ஐ திங்க் 11th லெசன் நினைக்கிறேன். 11th 12th லெசன்லேயோ டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கேபிட்டல் டிரான்சாக்ஷன் அண்டு ரெவன்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லெசன்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த லெசனில்
capital transaction is divided into two types, capital expenditure and capital receipt. Then revenue transactions are going to divide into two types, revenue expenditure and revenue receipts. You know the difference between capital transaction and a revenue transaction. Capital transaction is a non-recurring nature. Okay, non-recurring nature, it is not repeated. ரிப்பீட் ஆகாமல் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா கேபிட்டல் டிரான்சாக்ஷன். ரெவன்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஒரு பிஸ்னஸ்ஸு, அதை நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அந்த பில்டிங் அப்படிங்கிறது ஒன் டைம் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். தென் அடுத்து ரிப்பீட் பண்ண மாட்டோம் அதை. ஓகேவா, ரிப்பீட் தென் அகைன் பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஓகேவா, அதோட யூசேஜுக்காக ஃபஸ்ட்டு ஒன் டைம் என்ன பண்ணுறோம், அந்த பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் இயர் இன்னொரு பில்டிங், அடுத்த தேர்ட் இயர் இன்னொரு பில்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ அப்போ ரிப்பீட் ஆகாமல் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் என்ன டிரான்சாக்ஷன், கேபிட்டல் டிரான்சாக்ஷன். ரெவன்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மீன்ஸ் ரெக்கரிங் நேச்சர். ஓகேவா, ஸோ ரெக்கரிங் நேச்சர்னால் என்ன அப்படின்னா இப்போ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸ் இல்லாத ஆர்கனைசேஷன் இருக்காது. ஸோ இப்போ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த எம்ப்ளாயீஸுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணணும், மந்த்லி சேலரி பே பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மந்த் சேலரி பே பண்ணணும், செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த், இப்படி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் தான் என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா ரெவன்யூ டிரான்சாக்ஷன். ஸோ அதை ஃபர்தராக டிவைட் பண்ணும்போது கேபிட்டல் டிரான்சாக்ஷன் இஸ் டிவைடட் இன்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் capital receipt. Capital expenditure na, if you are purchasing a building, it is a capital expenditure of the business. If you are selling the same building, you have to capital receipt. It is the capital receipt of the business. ஒரு பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கேஷ் பே பண்ணி தான் பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்ன டிரான்சாக்ஷனில் வந்துடும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற நேச்சரில் வரும். ஓகேவா, ஸோ அதே பில்டிங்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன கேட்டகரியில் வந்துடும், கேபிட்டல் ரிசிப்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஓகேவா, ஸோ உனக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேபிட்டல் டிரான்சாக்ஷன் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன். கேபிட்டல் டிரான்சாக்ஷன் இஸ் டிவைடட் இன்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு கேபிட்டல் ரிசிப்ட். இப்போ கேபிட்டல் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரெவன்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெக்கரிங் நேச்சர், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ சேலரி பே பண்ணுறோம், இட் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணும். ஓகேவா, கமிஷன் ரிசீவ் பண்ணும். ஸோ இட் இஸ் த ரெவன்யூ ரிசீப்ட் ஆஃப் த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகே, தென் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா நவ் வி கேன் spend the amount for some expenditure, some expenses or some events, some activities, but the benefit receiving not immediately, but definitely we have received the benefit in future. ஓகேவா, அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணிடுறோம், அந்த எக்ஸ்பெண்டிச்சரோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா சடனாக கிடைக்காது, ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேவா, நம்மளோட நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நம்ம ஆட் கொடுக்குறோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைமில் என்ன ஆகாது, அந்த ஆட் வந்து ரீச் ஆகாது. ஸோ ரீச் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து அதோட பெனிஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துடுது அப்படின்னா டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் வந்துடும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ். சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஸோ சோல் ட்ரேடிங் பிஸ்னஸில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் வரும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட். ஸோ இதுதான். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் டெஃபினட்டாக நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறணும். இந்த நெக்ஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆஃப்டர் லேர்னிங் திஸ் சாப்டர் யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் the futures of not for profit organization, understand the accounting treatment of items peculiar to not for profit organization, and prepare final accounts of not for profit organization. So these content you have to learn after completing this chapter. Okay, so key terms to know: not for profit organization, receipts and payments account, income and expenditure account la idhu romba important one அப்படிங்கறாங்க. Okay, so let's go the introduction part. Introduction.
ஸோ ஆல்ரெடி நான் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா சும்மா ஷார்ட் கின்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். Some of the organizations are established for the purpose of rendering service to the public without any profit motive. ஓகேவா? ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ஆர் பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த மோட்டிவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க, சர்வீஸ் மோட்டிவில் இருக்கும். தென் எந்த மோட்டிவ் இருக்காது அப்படிங்கிறாங்க, ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஆர்கனைசேஷனும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. தே மே பி கிரியேட்டட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப். ஸோ அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா தென் அவங்க எதை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்ட், கல்ச்சுரல், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஸோ டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீயாக கோச்சிங் கொடுப்பாங்க. ஓகேவா? அது என்னென்னா ரெண்டுமே இருக்கும். இப்போ ஆர்ட்டு, கல்ச்சுரல்ஸ், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ரைவேட் இருக்குது, பப்ளிக் இருக்குது. ஓகேவா? கவர்மெண்ட் இருக்குது. நீ ப்ரைவேட்டை சூஸ் பண்ணுன்னா உனக்கு கண்டிப்பாக என்ன பே பண்ணணும், அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அது வந்து சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் வராது. ஓகேவா? ஸோ அப்போ நீ கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுற அப்படின்னா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னென்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க உனக்கு, இந்த எஜுகேஷன், கல்ச்சரல்ஸ் அண்ட் ஆர்ட்டு, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் உனக்கு என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது வந்து சர்வீஸ் மோட்டிவில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கால்டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். If any one organization started and established for rendering the service to the public without any profit motive, the organization is called not for profit organization. So some of the not for profit organizations like charitable institutions, educational institution. charitable institutionனா ஏதாச்சும் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க சொசைட்டியில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து என்னென்னா யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த பீப்புளுக்கு, லோ லெவல் பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன். தென் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வரும்போது காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, தென் ரிசர்ச் சென்டர், எனிதிங். தென் கல்ச்சுரல் சொசைட்டி, ஸ்போர்ட்ஸ், ரெக்ரியேஷன் கிளப், ஹாஸ்பிட்டல்ஸ், லைப்ரரி அண்ட் லிட்ரரி அசோசியேஷன். ஓகேவா? இலக்கியம் சொல்லுவாங்க. லிட்ரரி அசோசியேஷன்ஸ் ஆர் த சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். These are the examples of not for profit organization. Once again I repeat: charitable institution, educational institution, cultural societies, sports and recreation club, hospitals, libraries, literary associations are the examples of not for profit organization. The not for profit organization is otherwise called non-profit organization or non-trading concern. This is the one more question. Not for profit organization is otherwise called non-profit organization or non-trading concern. ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they raise the funds through donation, grants from government and subscription from their member and so on. These concern must also maintain proper books of accounts. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்கனைசேஷன்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க, அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் அந்த ஆர்கனைசேஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. தே மஸ்ட் அக்கௌண்ட் ஃபார் ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். At the end of the each accounting year, you must also prepare final accounts. First என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ். they must account for cash receipts and பேமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க, ஒரு அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மூலயமா டு அசர்டைன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா surplus or deficit of the deficit and financial position. Surplus means profit, deficit means loss. Okay, so it is the not for profit organization. So here we don't call any profit or loss. The profit is other name is surplus, then loss is other name is deficit. Okay, so surplus அப்படின்னா income over the expenses, excess of income over the expenses. Then in case deficit அப்படின்னா excess of expenditure over the income. ஓகேவா? ஸோ அந்த மீனிங்கில் வரும். இதை ப்ராப்ளம் நமக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது உனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? சர்ப்ளஸ் மீன்ஸ் ப்ராஃபிட் மைண்டில் வச்சுக்கோங்க, டெஃபிசிட் மீன்ஸ் லாஸ். ஓகேவா? இது ஜஸ்ட் என்ன மெமரி பண்ணுறதுக்காக மட்டும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். மற்றபடி நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். பிகாஸ் இட் இஸ் த நான் ட்ரேடிங் கன்சர்ன் ஆர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா?
ஸோ அதனால் அங்கே வந்து என்னென்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் பார்ட். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ அட்வான்டேஜஸ் ஆர் ஃபியூச்சர்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எனிதிங் லைக். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இங்கே ரிப்பீட்டான பாயிண்ட் தான், ஓகேவா. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் which functions without any profit motive. ஸோ மோஸ்ட்லி இது வந்து எந்த மோட்டிவில் இருக்காது அப்படிங்கிறாங்க, வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவில் இருக்கும். ஸோ அப்போ என்ன மோட்டிவில் தான் இருக்கும் அப்படின்னா சர்வீஸ் மோட்டிவில் தான் இருக்கும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு their main aim is to provide service, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் சர்வீஸ் மோட்டிவில் தான் இருக்கும். யாருக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் குரூப் ஆர் த பப்ளிக் at large, ஓகே. Generally they do not undertake business or trading activities. So not profit organizations is not undertake the business or trading activities. பிஸ்னஸ்னாலே பிஸ்னஸ் ஆர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ்னால் பையிங் அண்ட் செல்லிங் தான், ஓகேவா. ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம், என்ன மோட்டிவில், ப்ராஃபிட் மோட்டிவில். ஸோ அப்படி வரக்கூடிய தான் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து எங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேவா. their மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஓகேவா. ஸோ அந்த பிஸ்னஸுக்கு தட் மீன்ஸ் இந்த ஆர்கனைசேஷனுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது எங்கேருந்து வரக்கூடியது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மெம்பர்ஸ்கிட்டருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அது எதாவது கலெக்ட் பண்ணுவாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் என்னென்னா ரெனியூவல் பண்ணுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளப்லேயோ இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்லேயோ இல்லை லைப்ரரியிலையோ நம்ம மெம்பர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், மினிமம் அமௌண்ட், ஓகேவா. ஸோ அந்த அமௌண்ட்டை ரிப்பீட்டாக பே பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம யூஸ் பண்ண அந்த அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ இதான் சப்ஸ்கிரிப்ஷன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வரும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பிஸ்னஸ்க்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கு எதாக மாறிடும் அப்படின்னா இன்கமாக மாறும், ஓகேவா. ஸோ இன்கம் லைக் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மெம்பர்ஸ், டொனேஷன். வேறு யாராவது என்ன பண்ணுவாங்க, இந்த பொலிட்டீஷியன்ஸ் லீடரு இல்லை அப்படின்னா ரிச் பீப்புள்ஸு இல்லைனா கவர்மெண்ட் ஏதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஓகேவா. கிராண்டின், எய்ட் அண்டு லெகசிஸ், ஓகேவா. ஸோ இதெல்லாம் எதுக்குள்ள இன்கம் அப்படின்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்குள்ள இன்கம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு at the end of the accounting period following final accounts are prepared by not for profit organization, ஓகேவா. ஸோ கண்டிப்பாக என்னென்னா இங்கேயுமே என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், ஓகே. receipts and payments account, income and expenditures account and balance sheet. These accounts are called final accounts அப்படிங்கிறாங்க, ஓகேவா. ஸோ எவ்ரி இயர் எண்டிங்கில் இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 of the Indian Companies Act 2013. 8 of the Section 8 of the Indian Companies Act 2013. ஸோ ரீஅமெண்ட்மெண்ட் இயர்ப்பா, ஓகேவா. ஸோ இதுக்கு முந்தின வருஷம் என்னென்னா கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1956 அப்படிம்பாங்க. தென் ரீஅமெண்ட்மெண்ட் பண்ணது என்னென்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகே. ரீஅரேஞ்ச் பண்ணது 2013 அண்டர் செக்ஷனில் ஆர் ரெக்கார்ட் ப்ரிப்பேர் இன் their income and expenditure account and balance sheet schedule 3 or to the Indian Companies Act 2013, ஓகேவா. ஸோ அந்த 2013 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, ரெக்கார்ட் டு ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேவா. ஸோ நோட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னா இன் திஸ் யூனிட் ஒன்லி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நாட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆர் டீல்டு வித், ஹென்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் அஸ் பர் ஷெடியூல் ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படிங்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த 3 அக்கௌண்ட்டுமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், ஓகே. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு வரும்போது 3 பார்ட்ஸ் பார்த்தோம். என்னென்ன பார்க்கலாம், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ ரிசிப்ட்ஸ்னா என்ன, பேமெண்ட்ஸ்னா என்ன. ஃபஸ்ட்டு யூ நோ த difference between receipts and payments. Receipt is like a revenues, okay va. Receipts is like a revenues. If you are receiving any amount from subscriptions, for example members from subscription from members or any donations
received from government or any amount received from others, it is called receipts. Okay, payments means some of the expenses spent by the not for profit organization for developing the organization, definitely the amount spent by the organization in. ஸோ இந்த அமௌண்ட்லாம் என்ன கேட்டகரியில் வந்துடும் அப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஓகேவா. ரிசிப்ட்ஸ் மீன்ஸ் இன்கம் மைண்டில் வச்சுக்கோங்க, பேமெண்ட்ஸ்னால் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா. இஃப் யூ ஆர் ரிசீவிங் எனி அமௌண்ட், it is receipt. If you are paying any amount, it is payments. Okay. Receipts and payments accounts is a summary of cash and bank transaction. So it is a summary of cash and bank transactions of not for profit organization prepared at the end of the each final year. ஓகேவா. சார் ஈச் ஃபினான்சியல் இயர், ஒவ்வொரு ஃபினான்சியல் இயர்லையும் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறாங்க, ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எதோட சம்மரி அப்படிங்கிறாங்க அப்படின்னா கேஷ் அண்டு பேங்க் டிரான்சாக்ஷன். ஓகேவா. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த receipts and payments account, how much amount we have in cash in hand, how much amount we have in bank balance. So for that purpose we can prepare receipts and payments account. Okay. So receipts and payments accounts is like a real account in nature. Real account means in 11th standard the golden rules of accounting, three types of accounting: personal account, real account and nominal account. Personal account means debit the receiver, credit the giver. Real account means debit what comes in and credit what goes out. The receipts and payments accounts has two sides, debit side and credit side. In debit side you have to write debit what comes in, what are the items are received in cash form, you have to write debit side. Then credit what goes out, real account rules another, debit what comes in, credit what goes out. டெபிட் சைடு வந்து என்ன எழுதுவோம் அப்படின்னா எதெல்லாம் நீ கேஷாக ரிசீவ் பண்ணுறியோ அதெல்லாம் டெபிட் சைட்லேயும். தென் வாட் ஆர் த ஐட்டம்ஸ் பெய்டு த்ரூ கேஷ், யூ ஹவ் டு ரைட் கிரெடிட் சைட். இதெல்லாம் நீ கேஷாக பே பண்ணுறியோ அதெல்லாம் எங்கே எழுதுவோம் அப்படின்னா கிரெடிட் சைட்லேயும் எழுதுவோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன நேச்சரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க, ரியல் அக்கௌண்டின் நேச்சரில் இருக்கும். ஓகேவா. ஸோ ரியல் அக்கௌண்டின் நேச்சர் அப்படின்னா என்னது, debit what comes in and credit what goes out. Say the golden rules or remember the golden rules. Okay. The receipts and payments accounts begin with the opening balances of cash and banks and ends with closing balances of cash and bank அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க, கேஷ் அண்ட் பேங்கு அண்ட் எண்ட்ஸ் வித் க்ளோசிங் கேஷ் அண்டு பேங்க் பேலன்ஸ் அப்படிதான் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க, எண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் உனக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உனக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் ஆர் ஷோன் on the debit side and all cash payments are shown on the credit side of this account. ஸோ இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டூ சைடு இருக்கும், டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு. இன் டெபிட் சைடு ஆல் த கேஷ் ரிசிப்ட் அண்ட் கிரெடிட் சைடு ஆல் த கேஷ் பேமெண்ட்ஸ். ஓகே. ஆர் ஜஸ்ட் என்டர்ட் ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் வெதர் ஆஃப் கேபிட்டல் ஆர் ரெவன்யூ நேச்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் பாயிண்ட்ஸ் டு ரீகாலே நம்ம கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் பார்த்தோம். ஓகேவா. ஸோ அந்த கேபிட்டல் ரிசிப்ட், கேஷ் ரிசிப்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் நேச்சராக இருந்தாலும் சரி, ரெவன்யூ நேச்சராக இருந்தாலும் சரி, டெஃபினெட்லி என்னது இட் ரிட்டன் இன் தி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஓகே. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் த டிரான்சாக்ஷன் லைக் கேபிட்டல் நேச்சர் ஆர் ரெவன்யூ நேச்சர், எனிதிங் யூ ஹேவ் டு ரெக்கார்டட் இன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஓகே. They may be related to the current year or the previous year or the subsequent year. ஓகே. ஸோ அது வந்து எதாக இருந்தாலும் சரி, அந்த கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ நேச்சர் அப்படிங்கிறது கரண்ட் இயருக்குள்ளதாக இருந்தாலும் சரி, இல்லைனா ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா சப்சிக்வெண்ட் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ரிட்டன் இன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். If you receipt, you have to write in debit side. If the payments, you have to write in credit side. Just mind it. Okay. It means that irrespective of the period for which the amount is received or paid, it is recorded if cash received or paid during the year. Okay. ஸோ இந்த கேஷ் ரிசீவ் பண்ணால், கேஷ் பே பண்ணால் டெஃபினெட்லி எங்கே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அது வந்து எந்த இயராக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயராக இருந்தாலும் சரி, கரண்ட் இயர்னாலும் ஓகே, இல்லை நெக்ஸ்ட் இயர்னாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, டெஃபினெட்லி நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணணும்.
ஓகே. ஸோ எதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா நான் கேஷ் ஐட்டம்ஸ். ஸோ நான் கேஷ் ஐட்டம் அப்படின்னா என்னென்னா நம்ம ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம், கேஷ் பே பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? டிப்ரிஷியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்ரூட் இன்கம் ஆர் நாட் ஷோன் இன் தி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பிகாஸ் it is the in this transaction or in this events we don't pay any cash or we don't receive any cash. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கேஷும் இல்லைனா எந்த ஒரு பேங்க் பேலன்ஸும் இதோட டிக்ரீஸ் ஆகிருக்காது. டிப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ என்ன ஆகுறது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுறது. ஸோ அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு கேஷில் எந்த எஃபெக்ட்டுமே வராது. ஓகேவா? கேஷ் பேலன்ஸோட எஃபெக்ட் அதே தான் இருக்கும். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், டிப்ரிஷியேஷன் மீன்ஸ் ஒரு ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுறது. ஸோ இதனால் கேஷில் வந்து எந்த எஃபெக்ட்டுமே வராது. ஓகேவா? ஸோ அதனால் இது ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் எ நான் கேஷ் ஐட்டம். இந்த நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் விச் ஹவ் பீன் இன்கர்ட் பட் நாட் பெய்டு. ஓகேவா? டூரிங் த அக்கௌண்டிங் பீரியட். ஒரு அக்கௌண்டிங் பீரியடில் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆகிருக்கும், ஆனால் ஸ்டில் நாட் பெய்டு. இன்னும் நம்ம பே பண்ணலை. பே பண்ணால் தான் நம்ம பேமெண்ட் சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம பேயே பண்ணலை, அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அண்ட் அக்ரூடு இன்கம். அக்ரூடு இன்கம்னா இன்கம் ஷுட் பி இன்கர்டு பட் நாட் ரிசீவ்டு. ஓகேவா? இன்கம் டு பி ஏர்ன்டு பட் நாட் ரிசீவ்டு. இன்கம் ஏர்ன் பண்ணிட்டோம், ஆனால் என்ன பண்ணல, ஸ்டில் ரிசீவ்டு டூரிங் த அக்கௌண்டிங் பீரியட். இன்னும் அந்த அக்கௌண்டிங் பீரியடில் ரிசீவ் பண்ணலை. ஸோ அதனால் இது வந்து ரிசீவ் பண்ணால் தான் நம்ம ரிசிப்ட்டில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது ரிசீவ் பண்ணலை, அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு ரிமைன் these three heading important. Non-cash items such as depreciation, outstanding expenses and accrued income are not shown in the receipts and payments accounts. So definitely you know the content. Okay, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும் while preparing any problem like receipts and payments account. receipts and payments account ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லாக இந்த கண்டென்ட் வந்து உனக்கு மைண்டில் வரணும். ஓகேவா? ஸோ எந்த ஐட்டம்லாம் நான் கேஷ் ஐட்டம், டிப்ரிஷியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்டு அக்ரூட் இன்கம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுபோக நம்மளுக்கு ப்ராப்ளம் நெக்ஸ்ட் பேஜில் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை நம்ம என்னென்னு பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு record and opening balances. Record the opening balances. First step என்ன அப்படின்னா you have to identify the opening balances of cash and bank balance. That means the favorable bank balance. Record opening balances of cash in hand and the favorable bank balances on the debit side of the receipts and payments account. ஓகே. ஸோ எந்த சைடில் மென்ஷன் பண்ணணும், டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணணும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 2 சைட்ஸ் இருக்கும், டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு. தென் ஓப்பனிங் பேலன்சஸ் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா டெபிட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸையும் மென்ஷன் பண்ணணும். இஃப் தர் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட், தட் மீன்ஸ் பேங்க் பேலன்ஸ் ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸாக இல்லாமல் அது எதாவது மாறிடுச்சுன்னா, பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆயிடுச்சுன்னா இட் மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் கிரெடிட் சைடு. ஒன்லி பேங்க் ஓவர் டிராஃப்ட் மட்டும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட்ஸ் டூரிங் த இயர் are recorded on the debit side and actual cash payments during the year are recorded on the credit side. In debit side, if you are writing cash receipt starting to T1 start பண்ணணும். In credit side, if you are writing cash payments, you have to start by. ஓகே. ஸோ நமக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுக்கணும். டெபிட் சைடில் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஸ்டார்ட் பண்ணணும், கிரெடிட் சைடில் ஸ்டார்ட் பண்ணும்போது பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ மைண்டில் வச்சுக்கோ. While recording cash receipts and payments, no distinctions needs to made between the revenue and capital items. Similarly, no distinction need to be made whether the amount received or paid relates to the current period, previous year and the future period அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த டிஸ்டிங்ஷன் வேணாம் அப்படிங்கிறாங்க. கேஷ் ரிசிப்ட்னா அது கேஷ் ரிசிப்ட் சைட்லையும், கேஷ் பேமெண்ட்ஸ்னால் அதை எங்கே எழுதிருங்க, கேஷ் பேமெண்ட் சைட்லையும் மென்ஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ there is no டிஸ்டிங்ஷன்ஸ், எந்த டிஸ்டிங்ஷனும் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? எதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க வேணாம். அது கரண்ட் இயராக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் இருந்தாலும் சரி, இல்லைனா ஃபியூச்சர் பீரியடாக இருந்தாலும் சரி. ஓகே. இஃப் த டோட்டல் ஆஃப் டெபிட் சைடு இஸ் மோர் தென் த கிரெடிட் சைடு,
அது என்னென்னா டோட்டல் ஆஃப் டெபிட் சைடு இஸ் மோர் தென் கிரெடிட் சைடு. டெபிட் வந்து கிரெடிட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா த பேலன்ஸ் ஃபிகர் வில் appear on the credit side. It represents the closing balances of cash or bank. Okay, so if the balances of debit side is more than credit side, credit side விட debit side வந்து பேலன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடில் வரும். த கிரெடிட் சைட் பேலன்ஸ் ரெப்ரசன்ட் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் ஆர் க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ். ஓகே, ஸோ அப்படியே ஆப்போசிட், இஃப் த டோட்டல் ஆஃப் த கிரெடிட் சைட் இஸ் மோர் தென் டெபிட் சைட், ஓகேவா, கிரெடிட் சைடோட டெபிட் சைடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் த பேலன்ஸ் வில் பி அப்பியரிங் இன் டெபிட் சைட். த டெபிட் சைட் பேலன்ஸ் ரெப்ரசன்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, ஸோ இது தியரி பார்ட்டாக நம்ம சொல்லியிருக்கேன். உனக்கு கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, ஸ்டெப்ஸ் வந்து தியரி பார்ட்டாக தான் இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் உனக்கு எஃபெக்டிவாக இருக்கும், இன்னும் உனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு யூ நோ அண்ட் யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த ரெசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ். ஸோ ரெண்டே என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ எது ரெசிப்ட்ஸ் எது பேமெண்ட்ஸ் ரெண்டே ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்படின்னா ரெசிப்ட்ஸ்னால் டெபிட் சைடு ரெசிப்ட் சைட்லையும் பேமெண்ட்ஸ்னால் பேமெண்ட் சைட்லையும் எழுதுறீங்க. அட் த எண்ட் ஆஃப் த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் ஆர் க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் ஆர் பேங்க் ஓவர் டிராஃப்ட். இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த receipts and payments account. Last 2 points 4 and 5 is the results of the receipts and payments account. Okay, ஸோ அடுத்த கிளாஸில் எப்படி டிஸ்கஸ் பண்ணணும், எப்படி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இன்ட்ரோடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். தென் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், தென் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். What are the accounts are maintained under not for profit organization like receipts and payments account, income and expenditure account and balance sheet. Then அதில் ஃபஸ்ட்டு நம்ம receipts and payments account டிஸ்கஸ் பண்ணோம். receipts and payments accountsனால் என்ன, தென் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், தென் அதோட ஃபார்மேட் என்னென்னலாம் அப்பியர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். தென் அதோட ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்ளம் வைஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.